நான் ஜெஸ்டின் பிரேம். பயணங்கள் தொடர்கின்றன இந்த படத்தோட இயக்குனர். நான் கேரளாவில் இருந்து வர்றேன். பிறந்ததை படித்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். ஆனால் தமிழ் மொழியும் தமிழ் சினிமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தமிழ் மொழி நான் ரொம்ப மெனக்கிட்ட கற்றுக்கிறேன். எனக்கு எழுத படிக்க தெரியும். ஸோ இப்போ தமிழ் ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணுறேன். அது தமிழ் சினிமாவில் பண்ணணுன்ற ஆசையால் சென்னை வந்திருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் இது ஒரு காதல் ஆக்ஷன் கலந்த பயணப்படம். இதில் ஹீரோவாக நடிக்கிறார் தீபக் ராஜேஷ், ஹீரோயினாக அஞ்சனா மேனன் நடிக்கிறார். தீபக் ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் சாரோட மகன். அஞ்சனா மேனன் ஏற்கனவே மலையாளத்தில் 2 படங்களில் நடித்தவர். இது காதல் ஆக்ஷன் இதில் அடங்கியிருக்கு. எல்லா தரப்பினான மக்களை ரசிக்கும்படியான ஒரு ஜனரஞ்சகமான படமாக இது அமையும். இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக எம்ஜி ஸ்ரீகுமாரும் இசையமைப்பாளராக கோபி சுந்தரும் இருக்கிறார்கள். படத்தொகுப்பு எஸ்பி அகமது, ஒளிப்பதிவு ரிஜி ஜோசப், கலை எம் சங்கர், பாடல்கள் பழனி பாரதி. இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சு வெற்றிகரமாக உங்கள் அனைவரும் ரசிகர்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபக் ராஜேஷ். நடிகர் ராஜேஷ் சாருடைய சன் நான். பயணங்கள் தொடர்கின்றன இந்த படம் மூலியமாக நான் அறிமுகம் ஆகிறேன். ரொம்ப விறுவிறுப்பான கதை. படம் ஃபுல்லாக ட்ராவலிங் தான். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் தான் லவ் இருக்கும். டைரக்டர் சார் ரொம்ப நல்லபடியாக இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சு என்கிட்ட வந்து சொல்லி என்னை ஒரு வருஷம் நான் தயார் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணேன். ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்பாவும் நல்லபடியாக இந்த படத்துக்கு எனக்கு டிப்ஸ் கொடுத்து எப்படி எப்படிலாம் நடிக்கணும் எல்லாம் சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். இந்த படத்தோடைய விறுவிறுப்பு டைரக்டர் சார் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது எவ்வளோ பண்ணணும்னு என்னை வந்து ரொம்ப தூண்டி சீக்கிரம் ரெடியாக என்னை வச்சுருக்கு. ரொம்ப தயார் பண்ணி நல்லபடியாக பண்ணணும். கண்டிப்பாக பண்ண உங்கள் எல்லாருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இந்த படம் நல்லபடியாக வர உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. தேங்க்யூ. என்னுடைய மகனை நான் அறிமுகப்படுத்துவதற்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கிறேன் மகனை. எனவே கேரளாவிலிருந்து வந்து என் மகனை தேர்வு செய்து அந்த இயக்குனர் நல்ல நாலேஜ் ஒரு 7 லாங்குவேஜ் தெரியும். எழுத படிக்க பார்க்கறதுக்கு அவருக்கு எழுத படிக்க பேச 3 மொழிகள் தெரியும். இப்ப கேரளாவில இருந்து பிறந்தது போது கதை. அதனால மலையாளம் சொந்த மொழி, தமிழ் நல்லா தெரியும் எழுத படிக்க, தெலுங்கு நல்லா தெரியும் எழுத படிக்க, எல்லாத்தையும் நிதானமையா ஸ்கிரீன் பே பண்ணியிருக்காரு. அதனால சென்டிமெண்டா செப்டம்பர் 21, 1979 என்னுடைய கன்னிப்பருவத்தில் ரிலீஸ். இப்ப பார்த்தா செப்டம்பர் 16 என் பையனுடைய பூஜை. எனவே வெற்றிகரமா இந்த படம் அமையும், அதுல சந்தேகமே இல்லை. வளர்ந்தவர்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். அவர்களே நன்றி, வணக்கம். இந்த படத்தில் தீபக் அறிமுகமாகிற எனக்கு மிக மிக நெருக்கமான ராஜேஷ், நடிகர் ராஜேஷுடைய மகன். நடிகர் ராஜேஷ் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கிறது. காரணம், அவர் சினிமாவை ஆத்மார்த்தமாக நேசிப்பவர், அது தீவிரமாக நேசிப்பவர், சினிமாவை பற்றிய அத்தனை சகதி விஷயங்களையும் படிப்பவர். முக்கியமாக நடிகர்களை பற்றி படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்களை பற்றி சிலரை பற்றி அவர் ஒரு புத்தகங்கள் கூட எழுதுவார். சமீபத்தில் எனக்கு ஆட்ரிய படம் பற்றிய ஒரு புத்தகம் கொடுத்தார், படிக்க தொடங்கி இருக்கிறேன். அவருடைய மகன் தீபக், நீங்கள் அப்பாவுடைய பேரை நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக காப்பாற்றுவீர்கள் நம்பிக்கை இருக்கிறது. தீபக், உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை அல்ல, ஒரு வேண்டுகோள். பணம் குறைவாக கிடைக்கிறது என்பதாக நீங்கள் ஒரு நடிகனாக நடிகன் பணம் குறைவாக கிடைக்க போகிறது என்பதற்காக நல்ல ஒரு படத்தை வேண்டாம் என்று சொல்லி விடாதீர்கள். வேண்டுகோளை தவிர அறிவுரை அல்ல. ஏனென்றால் நடிகர்களுடைய சம்பளங்களை கேட்கும் பொழுது தலை மயக்கம் வந்துவிடும் போல் தெரிகிறது. பணம் குறைவாக கிடைக்கப் போகிறது என்பதற்காக டோன்ட் லீவ் a good film. That is my request, not an advice, my request. சினிமாவில் எதுவுமே ராஜேஷ் அடிக்கடி கட்டத்தனம் வருவது, அதாவது ஜோசி பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது சில நேரங்களில் நம்ம நினைச்சா கூட அது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. என்ன, கன்னிப்பருவத்திலே படத்தில் வந்து நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சோடனே இதுக்கு விஜயகாந்த் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ரோஹிணி ராஜிலிருந்து ரொம்ப நம்பிக்கையோட கூப்பிட்டு போய் ராஜ்கிரண் சார் கிட்ட கூப்பிட்டு போய் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தி இவருடைய இதை அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கன்னிப்பருவத்திலே படத்துக்காக கூப்பிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன். அப்புறம் ராஜ்கிரண் சார் சொன்னார், ராஜ்கிரண் எல்லாம் கரெக்டு,
நல்லா தான் இருக்காப்புல இவர். ஆனால் உங்கள் குருநாதர் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு தெரியல. அப்போ தான் யாருன்னு சொல்லி கேட்கும்போது ராஜேஷ்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோ அதெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லும்போது அவரும் எவ்வளோ ஆர்வமாக இருக்காரு என்னன்னு சொன்னதுனால அப்புறம் எங்கள் குருநாதர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன்றும் மாற்றி என்ன சொல்ல முடியும். அதனால் சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜயகாந்துக்கு சமாதானம் சொல்லி அடுத்தது பெட்டராக ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கன்னிபுரத்தில் நடிக்கும்போது தான் ராஜேஷ் வந்து ஒரு வாத்தியாருங்கிறது அதே மாதிரி எவ்வளோ தூரம் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்னிபுரத்தில் அந்த டைமில் தான் அவர் சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து அது கூட நான் வந்து அந்த கேரக்டர் வந்து நடிக்கும்போது முதல்ல நான் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருந்தது. இந்த பாலக்காட்டு மாதவன் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது நம்ம செய்யணும், அதுக்கு வந்து ஆள் பிடிச்சிடலாம், இந்த மலையாளமும் சேர்ந்து பாலக்காட்டு மாதவனா வந்து காமெடியோட செய்யறதுங்கிறது அப்படின்னு சொல்லி அது சரி நம்ம செஞ்சது அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் கேரக்டர் வந்து ராஜேஷ் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இன்னைக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு சொன்ன மாதிரி வந்து எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரியல் எஸ்டேட் அது இது ஏதாவது ஒன்று ஓப்பனிங்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும், அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு, ராசியாக நீங்கள் வரணும் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து வாழ்த்துறது நான் என்னுடைய வாழ்த்துக்களை விட ராஜிகன்னு சாரிங்கிறது இருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய ஆசீர்வாதமும் வந்து சினிமா நிறைய பேருக்கு வாங்கிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக ராஜேஷனுடைய புதல்வன் வந்து அவருடைய எதிர்காலம் வந்து நல்ல சிறப்பான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பயணங்கள் தொடர்கின்றன அப்படின்ற அந்த டைட்டில் மட்டும் தான் படித்தேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் இவங்களை பற்றிய டீட்டெயில் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு அழகான ஒரு முன் உதாரணமாக இந்த படம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றது இந்தியாவிலே எங்கே இருக்குன்னா சினிமாவில் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஒரு தமிழ் பட டைரக்டர் ராமநாராயணன் சார் வந்து போஜ்பூரியில் போய் படம் பண்ணி ஹிட் பண்ணுவார். ஒரு தெலுங்கு நடிகர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடிப்பார், அவர் நம்ம ஏற்றுக்குவோம். அதே மாதிரி சினிமாவுக்கு மட்டும்தான் எந்த ஒரு பாஷையோ எந்த பாகுபாடோ கிடையாது, யாரை யார் வேணாலும் நம்ம அங்கீகாரம் பண்ணிக்குவோம். படத்தில் அதை விட ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் சொன்னாங்க படம் கேரளாவில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் நகர்ந்து ஆந்திராவில் போய் முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ தெலுங்கு ஒருமைப்பாடும் இதில் இருக்குது. இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகும் நண்பர் தீபக் ராஜேஷ் அவர்கள் இந்த பயணங்கள் தொடர்ந்து வெற்றி பயணமாக தொடர்ந்து பின்னர் ஒரு சாதனை பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வாழ்த்துக்கள் விரைவுகிறேன்.